அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இது அதனுடைய கண்டினியூட்டி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் ரெகுலர் கிளாஸில் புரியலையோ அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் முதல்ல உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டுறேன். ஏன்னா எக்ஸாம் இஸ் அப்ரோச்சிங் வெரி ஃபாஸ்ட். இப்போது ஒவ்வொரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எழுதிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோஆர்டினேஷன் என்டிட்டி இல்லைன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த டெர்மினாலஜி அப்படின்ற விஷயம் எதுக்காக அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சோ இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற கோட்வேர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வச்சு தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெசனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் டெர்மினாலஜி. The terms used in that particular branch is known as terminology. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் பார்த்தீங்க, ஒரு மெட்டலும் லிகாண்டும் சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். நாங்கள் எழுதியிருக்கேன் என்க்ளோஸ்டு இன் ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போது FECN6, இதில் FECN6 இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும், இதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுக்கு சார்ஜ் -4, ஏன்னா வெளியில் 4K+ இருக்குது. இப்போ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நிக்கல் CO 4 times டெட்ராகார்மல் நிக்கல், அதில் பார்த்தீங்கன்னா K4 இருக்குது, இதில் அப்படி கிடையாது. அதாவது சிம்பிள் அயான்ஸ் இதில் கிடையாது. ஏன்னா இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதனால் வெளியில் சிம்பிள் அயான் தேவைப்படலை, கவுண்டர் அயான்ஸ் தேவைப்படலை. ஸோ இந்த நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இதுதான் நான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு இன்னொரு பேர் தான் கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்காக 2 இடத்துல கொடுத்துருப்பான். கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பான் தனியாக, இன்னொரு இடத்துல கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு கொடுத்துருப்பான். ரெண்டுமே ஆக்சுவலாக ஒன்று தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி யூஸ்டு இன் திஸ் பர்டிகுலர் லெசன், தட் இஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான், CMCன்னு சொல்கிறோம், இல்லைன்னா சென்ட்ரல் மெட்டல் கேட்டையான், CMC அண்ட் CMI அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பிளேஸ்ட் அட் சென்டர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸுடைய சென்ட்ரலில் இருக்கும். நம்ம ஜாமெட்ரி போடும்போது தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பின்னாடி அடுத்தது நம்ம அந்த ஜாமெட்ரி ட்ரா பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து சென்ட்ரலில் இருக்கும், அதை சுற்றி லிகான்ஸ் இருக்கும். இந்த மெட்டலுக்கும் லிகாண்டும் பாண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாண்டுக்கு பேர் என்ன? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இதை நம்ம 11th லேர்ன் பண்ணியிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸில் இதை லேர்ன் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு அப்படியே 2 எலக்ட்ரானை தூக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறேன்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் சொல்கிறோம். ஸோ ஒரு ஆள் எலக்ட்ரானை வாங்குறாங்க, இட் அக்செப்ட்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். இன்னொரு ஆள் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. யார் வாங்குறாங்களோ த அக்செப்ட்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் லிகாண்ட். இங்கே மெட்டல் வாங்குறாங்க லிகாண்ட் கிட்டேருந்து, அதனால் இதுக்கு பேர் லூயிஸ் ஆசிட். யார் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் ஆசிட். மெட்டல் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான், இட் இஸ் நோன் ஆஸ் லூயிஸ் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள், let us take FECN6 4-. இதில் பார்த்தீங்கன்னா 4 CN பார்த்தீங்கன்னா ஒரே பிளேனில் இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அதில் 4 கார்னர் இருக்குல்ல, 4 கார்னரில் 4 CN இருக்கும். மேலே ஒரு CN இருக்கும், கீழே ஒரு CN இருக்கும். இதை நான் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு என்க்ளோஸ் பண்ணுறேன். இதனுடைய சார்ஜ் -4. இதில் சென்ட்ரல் மெட்டல் அயான்றது Fe2+. இதை இங்கே எழுதிருக்கேன் நான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லையுமே யார் அட்டாச் ஆகிருக்காங்க அப்படின்னா கார்பன் தான் வந்து Feயோட பாண்ட் பண்ணியிருக்கோம். அதை இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. இங்கே Fe2+ தான் எலக்ட்ரான்ஸை வாங்குது. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்னால் 6 pairs ஆஃப் எலக்ட்ரான்ஸ். யார்கிட்ட இருந்து? ஒவ்வொரு லிகான் கிட்ட இருந்தும் வாங்குது Fe. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் 6 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன இடம் அப்படின்னா, கார்பன் தான் மெட்டலோட சேர்ந்துருக்கும். அதனால தான் நான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா NCன்னு போட்டிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்துலலாம் CN போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி, C வந்து மெட்டலோட சேர்ந்துருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற டெர்மினாலஜி என்ன அப்படின்னா லிகாண்ட். லிகாண்ட்ன்றது யார்? எலக்ட்ரானை கொடுக்குறவங்க தான் லிகாண்ட். லிகாண்ட் அப்படின்னா டு டொனேட் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கான டேர்ம் என்ன, அந்த டேர்ம் எங்கேருந்து டெரிவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக, லிகாண்டு எலக்ட்ரானை கொடுக்கும். எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்கும்? எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ இது எலக்ட்ரானை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு பேர் லூயிஸ் பேஸ். இது லூயிஸ் கான்செப்ட், லூயிஸ் ஆசிட் பேஸில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். எலக்ட்ரானை டொனேட் பண்ணது, ஸோ லூயிஸ் பேஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எல்லாத்துக்கும் நம்ம ஃபெமிலியர் எக்ஸாம்பிளான K4FeCN6 இருக்கக்கூடிய அந்த CN- எடுத்துக்கலாம். CN- அப்படின்றது சைனைடு லிகாண்ட்.
அடுத்து லிகாண்ட்ஸோட டைப்ஸ். இந்த லிகாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் இருக்குது. இது சார்ஜை பேஸ் பண்ணி. அதே மாதிரி உள்ளே இருக்கிற லிகாண்ட், நேச்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்டேஜ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணியும் 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜை பேஸ் பண்ணி இருக்கிறத 3 டைப்ஸாக பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நெகட்டிவ், செகண்ட் இருக்கிறது பாசிட்டிவ், தேர்டு இருக்கிறது நியூட்ரல். இப்போ நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரல், இது 3 கேட்டகரியில் இருக்குது பேஸ்ட் ஆன் சார்ஜ். நெகட்டிவ் லிகாண்ட்ஸுக்கு எடுத்தோடனே Cn மைனஸ் எழுதிக்கலாம், அப்புறம் OH மைனஸ், Cl மைனஸ். அடுத்து பாசிட்டிவ் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள் NH2 பாண்ட் NH3 ப்ளஸ், NO2 ப்ளஸ் கூட நம்ம சொல்லலாம், நைட்ரோனியம் அயான். அது நம்ம புக்கில் கொடுக்கல. NO2 ப்ளஸ் ஒரு ப்ளஸ், இதுக்கு வந்து ஹைட்ரஜனியம் பேர். NH2 பாண்ட் NH3 ப்ளஸுக்கு ஹைட்ரஜனியம் அப்படின்னு பேர். இப்போ அடுத்ததாக நியூட்ரல் லிகாண்டுக்கு போயிடுவோம். NH3 இந்த லெசனில் நான் அமோனியான்னு இப்போ சொல்ல வந்தேன், அது தப்பு. இந்த லெசனை பொறுத்தவரையும் அது அமோனியான்னு சொல்லக்கூடாது, அம்மைன். இப்போ நியூட்ரல் லிகாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜ் கிடையாது, இருந்தாலும் இது எப்படி எலக்ட்ரானை கொடுக்கும்? நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்குது, இங்கே ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்குது, பிரிடின்லேயும் ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ 3 சார்ஜை வச்சு சொல்லியாச்சு. அடுத்தது லிகாண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பாண்ட். ஒரு லிகாண்ட் எத்தனை பாண்டை மேக் பண்ணோம்? ஒரு லிகாண்ட் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட். இது எப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, யாரோ ஒரு மனுஷன் ஒரே ஒரு கையோடு இருக்கிறான் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவனால் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு கையை மட்டும் தான் நீட்ட முடியும். அந்த மாதிரி தான் இது. மோனோன்னா 1. இதால் என்ன செய்ய முடியும்னா ஒரே ஒரு கெமிக்கல் பாண்டை தான் மேக் பண்ண முடியும். ஸோ மோனோடென்டேட் லிகாண்ட் மேக்ஸ் சிங்கிள் பாண்ட், ஒன்லி 1 சிங்கிள் பாண்ட். யார் கூட? சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ 1ன்னா சிங்கிள், இட் கிவ்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு சிங்கிள் பாண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் 2ன்னு இங்கே எழுதிக்கிறேன். ஸோ மோனோடென்டேட் லிகாண்ட். இது இங்கே நான் மேலே பேஸ்ட் ஆன் சார்ஜ் சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே மோனோடென்டேட் தான். அதை அப்படியே கூட இங்கே எழுதிக்கலாம். நான் அதில் சிலதை மட்டும் எடுத்துக்கிறேன். Cn மைனஸ், Cl மைனஸ், NH3. ஸோ பாசிட்டிவ் லிகாண்டும் எடுத்துக்கிட்டேன், நியூட்ரல் லிகாண்டும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெமிக்கல் பாண்டை தான் மேக் பண்ணோம். ஸோ சிங்கிள் பாண்ட் gives a pair of electron, that is 2. இப்போ அடுத்த டைப் படுவோம், பைடென்டேட் லிகாண்ட். அதாவது 2 விதமான கெமிக்கல் பாண்டை ஒரே ஆள் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மோனோ பார்த்தோம், இப்போது பைடென்டேட் லிகாண்ட். இப்போது திரும்ப இமேஜின் பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே 2 கை இருக்குது. இப்போ 2 கை இருக்கிற ஒரு மனுஷன், அங்கே 1 இங்கே 2, பைனா 2. 2 கை இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? 2 விதமான பாண்டேஜ் ஏற்படுத்த முடியும் 2 கையும் யூஸ் பண்ணி. அந்த மாதிரி தான் ஒரே ஆள், சிங்கிள் மாலிகுல் ஆர் சிங்கிள் அயான். அங்கே சிங்கிள் பாண்டு சொன்னேன், இங்கே சிங்கிள் மாலிகுல் சொல்கிறனால புரிஞ்சுக்கோங்க. அங்கே சிங்கிள் பாண்டு, இங்கே சிங்கிள் மாலிகுல் மேக்ஸ் 2 பாண்ட்ஸ், இல்லைன்னா 2 டைம்ஸ் சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஒரே ஒரு டைம் சிங்கிள் பாண்ட், ஒரே ஒரு ஆள். இங்கே 2 × 2 எலக்ட்ரான்ஸ், 2 பேர், அதனால 4 எலக்ட்ரான் வரும் டோட்டலாக. பைடென்டேட் லிகாண்டால் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ்னால் 4. எத்தனை கெமிக்கல் பாண்டு மேக் பண்ணோம் அப்படின்னா 2. அதுக்கு எக்ஸாம்பிள் COO மைனஸ், COO மைனஸ். இது ஆக்சிலேட் அயான், இதில் 2 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ 2 பேர்ஸ். அடுத்தது எத்திலின் டையமின், CH2 NH2 பாண்டு CH2 NH2. இதில் பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜன் இருக்குது. ஒவ்வொரு நைட்ரஜனும் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் எ பைடென்டேட் லிகாண்ட். பென்டா, எக்ஸா அப்படின்னு எழுதிட்டு போகிறதுக்கு பதிலாக ஜென்ரலாக பாலிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. பாலினா மெனி, ட்ரைனா 3. இங்கே பாலிடென்டேட் நான் சொல்கிறதுனால இது 2ஓட அதிகமாக இருக்கணும், அதாவது 3 ஆர் மோர் அதிகமாக இருக்கக்கூடிய பாண்டேஜ். ஒரே ஆள் எத்தனை பாண்டை மேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குற டைப் அதே தான், ஒரு ஆள் தான் இருக்கணும், ஆனால் எத்தனை பாண்ட்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் லிகாண்ட் மேக்ஸ் சிங்கிள் பாண்ட்னு பார்த்தோம், மோனோடென்டேட். அடுத்தது சிங்கிள் லிகாண்ட் மேக்ஸ் 2 பாண்ட்ஸ், 2 டைம்ஸ் சிங்கிள் பாண்டுன்னு பார்த்தோம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் EDTA போயிடலாம். ஏன் அப்படின்னா இட் இஸ் எ குட் polydentate ligand, an example for polydentate ligand which is known as hexadentate ligand. ஸோ ஹெக்ஸா அப்படின்னா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும், 6. ஸோ இது ஒரே ஆள் தான், ஆனால் எவ்வளோ கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணுது அப்படின்னா 6 கெமிக்கல் பாண்ட். யார் கூட அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயான், that is coordinate covalent bond. Hexa, the meaning is 6.
It makes 6 chemical bond with 1 metal ion. Ethylene diamine tetraacetate. இதனுடைய IUPAC நேம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது ambidentate ligand. ampi அடுத்த டெர்மினாலஜி ambidentate ligand. ஆம்பினா என்ன மீனிங்? ambidentate ligandல ஆம்பின்ற டேர்முக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். டியூவல் அப்படின்னா 2 ரோல் அப்படின்னு அர்த்தம். ஒன்று நீர்லேயும் இருக்குது நிலத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பாம்பை சொல்கிறோம், தவளை சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரே ஆள் தான், ஒரே பாண்டு தான் மேக் பண்ணுது. ஆனால் மோர் தென் 2 ways. A single ligand makes single bond. இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்காங்க. இது சிங்கிளான ஒரே ஆள் தான், ஒரே பாண்டு தான் மேக் பண்ண முடியும். எப்படி மேக் பண்ணுது அப்படின்னா 2 different waysல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு ஒரு கை தான் இருக்குது, ஒரு டைமு ரைட் சைடு வந்து கை போகுது, அதே கை உள்ளே மடக்கி வச்சுட்டு திரும்ப ஒரு கை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் கையை மட்டும் தூக்கி காட்டுற மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். அதே எக்ஸாம்பிள் தான், வழக்கமாக பார்க்குற எக்ஸாம்பிள் தான். CN- மேக்ஸ் பாண்ட் பை யூஸிங் கார்பன் ஆட்டம். இந்த CN- போடுறோம் இல்லையா, இந்த CN- போட்டோன்னா கார்பனுக்கு தான் மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி NC- போட்டோன்னா நைட்ரஜனுக்கு தான் மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். யார் மைனஸை வச்சுருக்காங்களோ அவங்க தான் மெட்டலோட பாண்ட் பண்ண முடியும். ஸோ CN- கார்பன் பாண்ட் மேக் பண்ணும், NC- நைட்ரஜன் மேக் பண்ணும். இதுக்கு நான் எப்படி டைரெக்டாக சொல்கிறேன்னா, ஒரு மெட்டல் இருக்குது, அதில் CN சேர்த்துறீங்க அப்படின்னா கார்பன் வந்து மெட்டலோட சேர்ந்துருக்கும். அதே NC சேர்த்துனீங்க அப்படின்னா நைட்ரஜன் வந்து மெட்டலோட சேர்ந்துருக்கும். இதில் பாருங்கள் கார்பன் சேர்ந்துருக்கு, இதில் பாருங்கள் நைட்ரஜன் சேர்ந்துருக்கு. So I hope you understand about this ambidentate ligand. This is very important. It plays very important role because it changes color of the complex. ஒரு ligand CN இருக்கும்போது ஒரு கலராக இருக்கும், NC இருக்கும்போது வேறு கலராக மாறிடும். அது நம்ம ஐசோமெரிஸில் பார்க்க போகிறோம். அடுத்தது கோஆர்டினேஷன் பாலிஹீட்ரன். இந்த கோஆர்டினேஷன் பாலிஹீட்ரனுக்கு இன்னொரு பேர் பாலிகன். கோஆர்டினேஷன் பாலிஹீட்ரன் இருக்குல்ல, இல்லை பாலிகன் இருக்குல்ல அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு லிகாண்டையும் கொண்டு போயிட்டு நான் ஒவ்வொரு பிளேஸில் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் 4 கார்னர் இருக்குல்ல, அது மாதிரி 4 கார்னரில் 4 லிகாண்டை வச்சிட்றேன். இன்னொரு லிகாண்டை என்ன பண்ணுறேன், மேலே டாப்பில் வைக்கிறேன். இன்னொரு லிகாண்டை அந்த டெக்ஸ்ட் புக்கு கீழே வைக்கிறேன். ஸோ above the plane 1 ligand, below the plane 1 ligand and all the corners 4 ligands. ஸோ அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஆக்டாய்டல் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ 3D ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட், அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாலிஹீட்ரன் சொல்கிறோம். பாலிஹீட்ரான மீனிங் அதுதான், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ நம்ம K4FeCN6 எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா Fe நடுவில் இருக்கும், CN 4 வந்து 4 கார்னரில் இருக்கும், மீதி 2 CN மேலே 1 கீழே 1 இருக்கும். அதனால் இது மேக் பண்ணுற அந்த ஜாமெட்ரி பேர் ஆக்டாய்டல் ஜாமெட்ரி. அடுத்தது நிக்கல் டெட்ராகார்பனைல். இங்கே CO நம்ம கார்பன் மோனாக்சைடு சொல்லக்கூடாது, கார்பனைல் சொல்லணும். அதை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் TD. இதனுடைய ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். இந்த மாதிரி நிறையா காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் கோஆர்டினேஷன் நம்பரை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரி இருக்குது. அது வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த டெர்மினாலஜிக்கு நம்ம போயிடலாம். கோஆர்டினேஷன் நம்பர். இதிலே பாருங்கள் நம்பர் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸை பார்க்கும்போது, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் போது அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்குள்ளே நம்பர் இருக்குல்ல, எந்த இடத்துல நம்பர் இருக்குது, மெட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற லிகாண்டு கீழே இருக்குது. ஸோ அந்த நம்பர் தான் கோஆர்டினேஷன் நம்பர். இங்கே பாருங்கள் ஈஸியாக டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் லிகாண்ட் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் கேட்டையான். அதைத்தான் நான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் லிகாண்ட் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் அயான். இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ். ஒரு டோனார் ஆட்டம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 1 ஆகிடுமா? அது மாதிரி 5 இருந்ததுன்னா, 6 இருந்ததுன்னா, 4 இருந்ததுன்னா, 3 இருந்ததுன்னா, அதைத்தான் சொல்கிறோம் நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் சொல்கிறேன். இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். K4FeCN6 எடுத்துக்குவோம். ஒரே எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம், எல்லா டெர்மினாலஜிக்கும். இப்போ இங்கே நான் 6 நம்பர் இருக்குல்ல, இதைத்தான் நான் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்கிறேன். அந்த 6னா என்ன அர்த்தம், அந்த Feயோட 6 டைம் CN வந்து பாண்ட் பண்ணியிருக்கு. ஒரு பாண்டுன்னா 1ன்னு சொல்கிறோம். இப்போ 6 பாண்டுனா கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு சொல்கிறோம். இது வந்து மோனோடென்டேட் லிகாண்ட், அதனால 6. இதே பைடென்டேட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா அது அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ட்ரைடென்டென்ட்டாக இருந்துச்சுன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ், நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். மோனோடென்டேட் பைடென்டேட் அதுதான் யூஸ்வலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த டெர்மினாலஜிக்குள்ளே போயிடுவோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நம்பர் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. நம்ம அந்த இதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாம்
பேசிக் கெமிஸ்ட்ரியில் அப்லோட் பண்ணியிருக்கோம், இல்லை அப்லோட் பண்ணுவோம், அதில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு இருக்குல்ல, அதனுடைய சார்ஜை தான் மீன் பண்ணுது. இந்த சார்ஜ் ஆன் சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் சார்ஜ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் கேட்டயான் ஆஃப்டர் ரிமூவ்ட் ஆல் த லிகாண்ட்ஸ் வித் இட்ஸ் எலக்ட்ரான். அதில் இருக்கிற எல்லா லிகாண்டும் வெளியில் எடுத்துருங்க, அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கிற லிகாண்டை பூரா வெளியில் அனுப்பிவிடுங்க. அந்த லிகாண்டோட சேர்த்து எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து அனுப்பிவிடுங்க. இப்போ சிஎன் மைனஸ் உள்ளே வருது அப்படின்னா சிஎன் மைனஸாகவே திரும்ப வெளியில் அனுப்பிவிடுங்க. அனுப்பிட்டிங்கன்னா உள்ளே வெறும் மெட்டல் மட்டும் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே. அப்போ அந்த மெட்டலுக்கு என்ன சார்ஜ் இருக்குதுன்னு பாருங்கள், அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் ரிமூவ்ட் ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் லிகாண்ட், what we have the residue charge on central metal ion, that is known as oxidation state or oxidation number. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோமனில் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரையும். இப்போது நம்ம அதே எக்ஸாம்பிள் K4FeCN6 எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிள் தான், இதை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும், எக்ஸாம்பிள் கூட யூ வில் கெட் அ ஃபுல் மார்க். இப்போ பாருங்கள் K4FeCN6ல் F ஆக்சிடேஷன் நம்பர் ரோமன் லெட்டரில் நான் ப்ராக்கெட் எழுதிட்டேன் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸுடைய டைப்ஸ், காம்ப்ளெக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி அந்த காம்ப்ளெக்ஸுக்கு சார்ஜ் வரும் இல்லையா, ப்ளஸ்ஸா மைனஸா, அதை பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஸோ பேஸ்ட் ஆன் சார்ஜ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இன்னொரு கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம், அது பேஸ்ட் ஆன் லிகாண்டு. சரி, இதை முடிச்சுட்டு அதுக்கு போவோம். பேஸ்ட் ஆன் சார்ஜ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு என்ன சார்ஜ் இருக்கும், சப்போஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னென்னு சொல்லலாம், கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் வரும். முன்னே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ அப்போ அது வந்து நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம புதுசாக தான் எழுதி ஆகணும். அதனால் AgNH3 ட்வைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏஜிக்கு ஒரு ப்ளஸ் தான் இருக்கும், அதனால் இது கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். NH3 நியூட்ரல் லிகாண்ட், அதனால் ஹோல் சார்ஜ் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் ப்ளஸ். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் CONH3 6 டைம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா NH3 நியூட்ரல் லிகாண்ட். ஸோ COவுக்கு 3 ப்ளஸ், அது பாசிட்டிவ் லிகாண்ட். ஸோ அதனால் 3 ப்ளஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொன்னோம் அப்படின்னா முன்ன ப்ளஸ் இருந்தது, இப்போ மைனஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் அதே AG நான் எடுத்துக்கிறேன். NH3 தூக்கிட்டு CN போட்டுக்கோங்க, அவ்வளோதான். NH3 ப்ளஸை CN2 நான் மாற்றிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, CNக்கு மைனஸ், 2 CN இருக்குது, 2 மைனஸ், ஏஜுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வரும் மேலே. அடுத்தது COCN6ல் பார்த்தீங்கன்னா -3 வரும், ஏன்னா COவுக்கு 3 ப்ளஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இந்த நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த நியூட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு சார்ஜ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்கிற மெட்டலுக்கு சார்ஜ் கிடையாதுன்னு அர்த்தம். இது வந்து ஸ்பெஷல் கேஸ். எப்போல்லாம் மெட்டல்ஸ் கார்பனோட சேர்ந்துருக்கும் அப்போல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் 0, சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸும் 0 தான் இந்த இடத்துல. எப்போல்லாம் மெட்டல் கார்பனைலோட பர்ன் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நியூட்ரல் 0. எப்பவும் மறந்துடாதீங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட் நோட். அதனால் காம்ப்ளெக்ஸுக்கும் சார்ஜ் 0. ஸோ இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள். நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் லிகாண்ட். லிகாண்டை பேஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது எப்படின்னா உள்ளே வந்து எவ்வளோ லிகாண்ட்ஸ் இருக்குன்றதை விட எத்தனை டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது அதை பொறுத்து தான் இது. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹோமோ அப்படின்ற டேர்முக்கு மீனிங் நமக்கு தெரியும் நல்லாவே. ஹோமோன்னா சேம், ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். என்ன ஒரே மாதிரி, ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறேன், ஒரே மாதிரி ஒரே டைப் லிகாண்ட் இருக்குது, சேம் டைப் ஆஃப் லிகாண்ட். ஸோ 1 டைப் ஆஃப் லிகாண்ட், ஒரே ஒரு லிகாண்டு, அது எத்தனை டைம் வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் அவங்களாம் யார், ஒரே ஆள். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், K4FeCN6 எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா CN இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ CNன்றது ஒரு ஆள் தான், அவங்க 6 டைம்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஆஸ் CN மைனஸ் 6 டைம்ஸ் இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஹோமோலெப்டிக் லிகாண்ட். இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஒரே ஒரு லிகாண்ட், ஒரே மாதிரியான லிகாண்ட், அது எத்தனை டைம் வேணாலும் இருந்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அதே ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மோர் தென் 1 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஹெட்டிரோன்னா மீனிங் என்ன, முன்ன ஹோமோ சொன்ன சேம், இப்போ ஹெட்டிரோ சொன்னால் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு சென்ட்ரல் மெட்டல் கேட்டையானோட 1க்கு மேற்பட்ட லிகாண்ட், மோர் தென் 1 லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர்
ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம புதுசாக தான் எடுத்துக்கணும், பழைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஸோ பிடி NH3 ட்வைஸ் Cl2 ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுவும் ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான். ஏன் அப்படின்னா சிஎலுக்கு மைனஸ், பிடிக்கு +2, 2 Cl இருக்குது, 2 மைனஸ், பிடிக்கு 2 ப்ளஸ், ஸோ 2 சேர்த்திங்கன்னா நியூட்ரல் ஆகிடும். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா NH3 இருக்குல்ல, உள்ள NH3 ட்வைஸ் போட்டிருக்கல, தட் இஸ் அம்மைன். இந்த அம்மைன் நியூட்ரல் லிகாண்ட். அடுத்து Cl அப்படின்றது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ NH3ன்றது வேறு ஒரு லிகாண்ட், Clன்றது வேறு ஒரு லிகாண்ட். அதனால் இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்டை வச்சுருக்கு. அதனால் இதுக்கு பேர் ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.